ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஈஜிப்ட் அப்படின்றது சொன்னாலே நமக்குள்ளேயே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டுக்குள்ளே இருக்கிற அந்த 3 பிரமிடை சுற்றி இருக்கிற பல மர்மங்கள் அப்படின்றது கூட சொல்லலாம். பட் இந்த ஈஜிப்ட்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த 3 பிரமிட்ஸுக்குள்ளே இருக்கிற மர்மங்கள் எப்போ முதல்ல தோன்றுச்சு, இது எப்போ ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு விஷயமா எல்லார் பார்வைக்குமே இது மாறிச்சு அப்படின்றப்போ ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துச்சு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 142 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓநாய் இதுக்குள்ளே இந்த அளவுக்கு மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி சில ஆட்களுக்கு காட்டி கொடுத்த ஒரு விஷயம். என்னடா இவ்வளோ பெரிய ஒரு ஈஜிப்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் வெளியில் வந்ததுக்கான ஒரு காரணம் ஒரே ஒரு ஓநாயா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ அந்த ஒரு கதையை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு கதை தெரியாமல் இருக்கும். ஸோ ஈஜிப்டை பற்றியும் அந்த பிரமிடை பற்றியுமே இருக்கிற பல மர்மங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும், பட் இந்த மர்மங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஓநாய் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு இங்கே தெரியாது. ஸோ அப்படி தெரியாத ஒரு கதையை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈஜிப்டை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, அதில் முதல் விஷயம், இந்த ஈஜிப்டுக்குள்ளே இருக்கிற செல்வங்கள் எவ்வளோ தான் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அது எவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது முதல் விஷயம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த பிரமிட் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக தான் கட்டப்பட்டது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் ரெண்டாவது கேள்வியாக பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது விஷயம், இந்த உலகத்தில் மொத்தம் 3 பிரமிட் இருக்குது. அந்த 3 பிரமிடுமே ஈஜிப்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த 3மே வேறு சைஸில் இருக்குது. இதுக்கு ஏன் காரணம்? கட்டும்போதே எல்லாம் ஒன்றா தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அது 3மே ஒரே சைஸில் கட்டி இருக்கலாமே, ஏன் அது வேறு டிசைனில் கட்டினாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்குமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதையுமே சேர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஈஜிப்டை பற்றி வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல மர்மமான விஷயங்களை கூட நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபுன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த 3 பிரமிடை சுற்றி பல மர்மமான விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த உலகத்துக்கு இந்த மர்மமான விஷயங்கள் தெரியறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அதுவுமே ஓநாய் மூலியமா. அப்படின்றப்போ அந்த ஒரு சம்பவம் எக்ஸாக்டாக ஒரு 142 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அதுவுமே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1879. ஸோ கிட்டத்தட்ட 18th செஞ்சுரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னாக்கா, அந்த பிரமிடை பக்கத்தில் ஒரு 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் நடந்து வர வழியில் ஒரு ஓநாய் வழி மறிக்குது. என்னடா இது ஓநாய் நிற்குது எதிரில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 பேரில் ஒருத்தர் அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து அந்த ஓநாயை விரட்ட பார்க்குறாரு. அந்த ஓநாய் பயந்து போயிட்டு அந்த பிரமிடுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் கன்ஃபியூஸ்டு, என்னடா இது பிரமிடுக்குள்ளே ஒரு ஓட்டைக்குள்ளே போய் ஒரு ஓநாய் நுழையிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை இருக்கா, ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ அது உடனே அந்த ஹோலை போய் பார்க்குறாங்க அந்த 2 பேரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, அந்த ஹோலுள்ள ஒரு ஓநாய் மட்டும் போகாது, ஒரு மனுஷனே போகலாம் போல் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ உடனே 2 பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதில் ஒருத்தர் வெளியில் நின்று இன்னொருத்தர் உள்ளே போய் பார்க்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த ஹோலில் அந்த ஆள் குனிஞ்சபடி தான் போயிருக்கார் உள்ளே. பட் உள்ளே போக 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 அந்த ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் அகலமாகுது, இன்னும் கொஞ்சம் நீளமாக போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே குனிஞ்சி போக ஆரம்பித்த அவர் டைரெக்டாக நின்றுட்டு போகிற மாதிரி கேஷுவலாக நடந்து போகிற அளவுக்கு அந்த ஹோல் பெருசாகுது. அவர் போகிற வழி எல்லாமே அந்த சுண்ணாம்பு செவர்கள் எல்லாமே ஹைரோகிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஈஜிப்டோட பண்டைய மொழிகள் எழுதப்பட்டிருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே போகிறாரு. அதில் சில வார்த்தைகள் அவருக்கு புரியுது, சில வார்த்தைகள் அவருக்கு புரியல. பட் அவர் புரிஞ்ச வரைக்குமே அந்த ஒரு வார்த்தைகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, இந்த பிரமிடுக்குள்ளே மிகப்பெரிய அரசர்களோட
கல்லறைகள் இருக்குது. அது கூடவே அவங்களோட ஒய்ஃபாக இருக்கப்படுற ராணியோட கல்லறைகளுமே இருக்குன்னு சில விஷயங்களை வந்துட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு பிரமிடுக்குள்ளே வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிடுறாரு. அது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லறையை பார்க்குறாரு. அந்த கல்லறை வந்துட்டு ஒரு ராஜாவோட கல்லறையாக இருக்குது. முழுக்க முழுக்க அது கிரனைட் கற்களாலவே இருக்குது. அந்த கிரனைட் கற்கள் பக்கத்தில் அந்த கல்லறை பக்கத்தில் அந்த ஓனர் வந்துட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஓனரை துரத்தி அமிச்சதுக்கப்புறமா இது யாரோட கல்லறை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 400 BCயில் வாழ்ந்த ஒரு மன்னரோட கல்லறை இங்கே புதைக்கப்பட்டு அதுக்கு மேலே இந்த கிரெனைட்ஸான வந்துட்டு ஒரு மொழிகளை வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு ஆட்கள் உள்ளே வந்து இந்த விஷயத்தை பார்க்குற அளவுக்கு இந்த ஈஜிப்ட் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வேறு யாரோ வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் வருது. ஸோ அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு வெளியில் வந்த அந்த ஆள் வெளியில் இருக்கிற ஆள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்த்துன்னு சொல்லி அந்த 2 பேரும் அப்படியே அந்த ஊருக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஊருக்கே தெரியுது இந்த பிரமிட் உள்ள இந்த மாதிரி ஒரு ஹோலுக்குள்ளே ஒரு திருடர்களோ இல்லை கொள்ளையடிக்கிற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது. ஸோ இது அடுத்தடுத்த ஒரு 3 பிரமிட்ஸ்லையுமே செக் பண்ணாங்க. 3 பிரமிட்ஸ்லையுமே இதே போல் ஒரு விஷயங்கள் இந்த சுண்ணாம்பு கற்களை வந்துட்டு உடைச்சி தொலை போட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இது ஏன் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இது கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படின்றத நம்பப்படுது அப்படின்னாக்கா, பழங்காலத்தில் வந்துட்டு இந்த பிரமிட்ஸ் கட்டப்பட்டது என்னன்னா ஒரு கல்லறை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த கல்லறை வந்துட்டு ராஜாவுக்குமே ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்லறை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த பிரமிடுக்குள்ள அந்த கல்லறைக்குள்ள வந்துட்டு அந்த ராஜாவோ ராணியோ அவங்க யூஸ் பண்ண எல்லா நகைகளோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அந்த கல்லறை உள்ள போட்டு ஸோ அதை ஒரு பேக் பண்ணி அந்த பிரமிடில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பல கொள்ளையர்கள் வந்துட்டு இந்த ஒரு தொலையை போட்டு இருக்கிற எல்லா நகையுமே கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்றைக்கி மதிப்பு படி கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரில்லியன் அளவுக்கு கூட வந்துட்டு கொள்ளைகள் நடந்திருக்காம. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தங்கங்கள் வைரங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு கொள்ளை அடிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியனா. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கான ஒரு ஒர்த்து அப்படின்ற ஒரு விஷயம் போயிருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரமிடோட மர்மங்களான பல விஷயங்கள் தெரிய வந்தது வெளி உலகத்துக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பல ரிசர்ச்சர்ஸ்கள் வந்துட்டு உலகம் முழுக்க வந்துட்டு இந்த ஒரு பிரமிடை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. பல ரிசர்ச்சுமே இதை சுற்றி நடந்தது. அதை தான் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோலையுமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ரிசர்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓனாய் தான் இதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பிரமிட் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு ரிசர்ச்சுமே போச்சு. அந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த பிரமிட் வந்துட்டு யார் அந்த நாட்டோட அரசர் அந்த டைமில் ஆள்றாங்களோ மிகப்பெரிய ஒரு பேரரசராக இருக்காரோ அவரோட இறப்புக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃப் அவங்களோட பசங்க யார் இறந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்லறைகள் என்றது இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிரமிடுமே கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க இறக்கும்போது அவங்க யூஸ் பண்ணப்பட்ட நகைகள் அவங்க யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அது உள்ளே போட்டு அந்த ஒரு இறப்புக்கு அப்புறமா திரும்பியும் அவங்க மறுவாழ்வு வருவாங்க, ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஈஜிப்டில் இருக்கிற எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கல்லறைக்குமே அந்த ஈஜிப்ட் மேலே இருக்கிற அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னருக்கு மேலே ஒரு நட்சத்திரம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு கீழே தான் அந்த ஒரு ஈஜிப்ட்ன்றது கட்டப்பட்டுச்சு. இதுக்கான ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னாக்கா, இறக்கப்பட்டவங்க வந்துட்டு அந்த ஒரு ராஜா வந்துட்டு நேரடியாக சொர்க்கத்துக்கு போகணுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு கீழே தான் அவரோட கல்லறை இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஈஜிப்ட் வந்துட்டு இப்படி டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ ராஜா வந்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகணும், ஒரு சொர்க்க வாசலாக வந்துட்டு பிரமிடு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது கட்டப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே நாளைக்கு ஏதாச்சும் ஈஜிப்டில் பஞ்சமோ ஏதாவது கெட்டது நடக்குது அப்படின்னாக்கா திரும்பியும் அந்த ராஜா இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக சொர்க்கத்தில் இருந்து டைரெக்டாக ஈஜிப்டில் தான் இறங்கி வருவார். ஸோ அதனால வந்துட்டு அவருக்குன்னு வந்து இறங்கும் போது அவருக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த ஒரு பிரமிட் கட்டப்படணும்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதை வந்துட்டு ஒரு யோசித்து இந்த மாதிரி ஒரு பிரமிடுகளை கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இதே போல் தான் அந்த ஒரு 3 பிரமிடுமே கட்ட ஆரம்பிச்சது. ஸோ இதுதான்
அந்த பிரமிட் கட்டுறதுக்கான ஒரு காரணமாகவே இருந்தது. சரி, இது கூட 3வது கேள்வி, இந்த 3 பிரமிடுமே எதுக்கு வேறு ஒரு சைஸில் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது, அந்த 3 பிரமிடுமே வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கு பேர் வந்துட்டு ஓரியன்ட் பெல்ட் ஸ்டார்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஓரியன்ட் பெல்ட் ஸ்டார்ஸ் அப்படின்றது வந்துட்டு 3 நட்சத்திரங்கள் 3 விதமான பிரகாசத்தோடு இருக்கும். ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும், ஒரு நட்சத்திரம் மிட் ரேஞ்ச் பிரைட்டாக இருக்கும், இன்னொன்று ஒரு நட்சத்திரம் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கோ அது மிகப்பெரிய ஒரு பிரமிடாக கட்டப்படும். அதுக்கு பக்கத்து பின்னாடி இருக்கிற அந்த வெளிச்சம் குறைய அந்த பிரமிடோட சைஸுமே அதுக்கேற்ற மாதிரி குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் தான் இந்த 3 பிரமிட்ஸுமே கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி தான் இந்த ஈஜிப்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் ஒன்றா வெளியே வந்ததுக்கான காரணம் அந்த ஓனாயோட கதையில் இருக்குது. 2வது, இந்த ஈஜிப்ட் 3மே எதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு கட்டப்பட்டாங்க, டிஃப்ரெண்ட் சைஸில் கட்டப்பட்டதுக்கான காரணமும், அதே போல் பிரமிட் எதுக்கு கட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு 3 காரணமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவுமே இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஈஜிப்டில் நீங்கள் வேறு இன்னும் என்ன ஒரு மர்மமான விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கின்றீங்க அப்படின்ற உங்களோட தாட்டையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.